ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் யாருன்னு உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாணி ராணியில் மேகலாவா, அன்னக்குடியும் 5 பெண்களும்ல உமா மகேஸ்வரியா, அழகிய தமிழ் மகளில் பார்வதி பாட்டியா, அழகுல ஈஸ்வரியா, இப்போ கோகுலத்தில் சீதையில் பப்பிமாவா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்னோட உண்மையான பேர் எத்தனையோ பேருக்கு தெரியாது. அதுக்காக இதை சொல்கிறேன். என் பேர் வீணா வெங்கடேஷ். நான் இப்போ இருக்கிறது பெங்களூரில், ஆனால் சென்னையில் என் தாய் வீடு. அதனால் இங்கேயும் நிறைய சீரியல்ஸ் நடிச்சிட்ருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தது, நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு எப்படி வந்தேன், எவ்வளோலாம் சாதனைகள் பண்ணியிருக்கேன், இன்னும் ஃப்யூச்சரில் என்னெல்லாம் சாதனைகள் பண்ணணும்னு ஆசையை வச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லத்தான். நான் ஆரம்பித்தது, இந்த கெரியரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மியூசிக் டீச்சர். அப்படின்னா கிளாசிக்கல் மியூசிக், கிளாசிக்கல் டான்ஸ், இது ரெண்டையுமே சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர். எனக்கு பெங்களூரில் மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூஷனை நடத்திட்டுருக்கேன் 12 வருஷமாக. நான் நடத்துகிற ஸ்கூல் பேர் மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ். இங்கே என்கிட்ட நிறைய பேர் கிளாசிக்கல் மியூசிக், கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்குறாங்க. அதுதான் என்னோட முதல் ப்ரொஃபஷன். இந்த ப்ரொஃபஷனை நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கோவிலில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடத்திட்டு இருந்தோம், ஸ்கூல் டே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் நிறைய செலிப்ரிட்டிஸ் எங்கள் ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்போது நான் பாடுறது, நான் டான்ஸ் பண்ணுறது, நான் நடிக்கிறது, இது எல்லாமே பார்த்துட்டு கேட்பாங்க, இவ்வளோ நல்லா நடிக்கிறீங்களே, நீங்கள் ஏன் இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அப்போது என்னோட இன்ட்ரெஸ்ட் பேஷன் மியூசிக். அதனால் நான் மியூசிக்லேயே சந்தோஷமாக இருக்கேங்க. இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், நிறைய ஸ்கூல் இருக்கிறதுனால ரெண்டையும் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு பதில் சொல்லுவேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும்னு அபிநயான்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க சீஃப் கெஸ்ட்டாக என் கம்பெனிக்கு வரும்போது, என்னோடய இன்ஸ்டிடியூட்டுக்கு வரும்போது அவங்க சேலஞ்ச் பண்ணிட்டு போனாங்க, எப்படியாவது நான் உன்னை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. அதே மாதிரி சில நாட்களுக்கு பிறகு ஒரு சின்ன ஃபோன் கால் வருது. அவங்க சொல்கிறாங்க, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிவான்னு. என்னடா இது ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்றாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக போனேன். அங்கே போகும்போது தான் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் செட்டப்பில், ஷூட்டிங் செட்டப்பில் இருந்தாங்க. நீ தான் டாக்டராக நடிக்க போகிற அப்படின்னு. ஐயோ, எனக்கு நடிப்பெல்லாம் வராது, நான் ட்ரை பண்ணது கிடையாது, நான் ஒரு சிங்கர், ஒரு டான்ஸர் தான், பட் நடிப்பெல்லாம் நான் ட்ரை பண்ணது கிடையாது அப்படின்னு. இல்லை நீ நடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. நான் வீட்டில் கூட சொல்லாமல் போயிருந்தேன். பட் லேட்டர் ஆன் எனக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அந்த சீரியலை நான் நடித்தேன். அது நடிக்கும்போது என்னோடய ஃபஸ்ட்டு சீரியல்லையே எனக்கு டுவெல் ரோல் கொடுத்தாங்க. அக்கா தங்கச்சியாக ட்வின்ஸாக நடித்தேன். அது ஒரு ட்ராக் மெயின் ட்ராக் ஹீரோ ட்ராக்லேயும், இன்னொரு ட்ராக் ஹீரோயின் ட்ராக்லேயும் போகிற மாதிரி 2 ஸ்டோரியை பில்டப் பண்ணாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேங்க, இன்னிய வரைக்கும் நான் திரும்பியே பார்க்கலைங்க. ஸோ இது வரைக்கும் நான் 58 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், 28 படங்கள் அதில் உள்பட. கன்னடா படங்களில் எல்லா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அம்மாவாக நடிச்சிருக்கேன். நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கூட சீரியல்ஸில் தமிழில் நடிச்சிட்ருக்கேன். என்னை தமிழுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ரேடன் நிறுவனம். நான் ராதிகா மேடமுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். அவங்க தான் எனக்கு தமிழும் தெலுங்கும் 2லேயும் என்ட்ரி கொடுத்தாங்க. எப்போவுமே நான் அவங்களுக்கு கடன் பட்டிருப்பேன் அந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே நான் நடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் இருக்குங்க. நான் ரொம்ப கடவுள் பக்தி, எனக்கு ரொம்ப கடவுள் பக்தி அதிகம். நான் டெஸ்டினியில் பிலீவ் பண்ணுறவ. இதுதான் நடக்கும் அப்படின்னு உன் தலையெழுத்தில் எழுதியிருந்ததுன்னா அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. கண்டிப்பாக அது நடந்தே தீரும். அது உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அது நடக்கும். இது வராது, இது நடக்காது, இது நடக்கக்கூடாதுன்னு உங்கள் தலையெழுத்தில் எழுதியிருந்தா நீங்கள் என்னதான் பாடுபட்டாலும், என்னதான் கஷ்டப்பட்டாலும் அது நடக்காதுங்க. இதுதான் நான் உலகத்திலேயே கண்டுகிட்ட ஒரு உண்மையான விஷயம். இதை பல பேர் அதை நம்ப மாட்டாங்க, மூட நம்பிக்கைன்னுவாங்க, சிரிப்பாங்க, ரொம்ப என்ன ஆன்மீகம் எல்லாம் பேசுகிற, ரொம்ப ஃபிலோசஃபிலாம் பேசுகிற அப்படின்வாங்க. ஆனால் நான் எப்போவுமே ஃபேட், டெஸ்டினியில் பிலீஃப் வச்சுருக்கிறவ. அண்ட் வெறும் அதை நம்பி அது மேலே பிலீஃப் வச்சுட்டு சும்மா உட்கார்றவ கிடையாதுங்க. நான் எப்போவுமே மல்டி டாஸ்கிங் பண்ணுவேன். எனக்கு லேர்னிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எதுவாக இருந்தாலும் சின்ன குழந்தைலேருந்து வயசானவங்க வரைக்கும் யார்கிட்ட எது கற்றுக்கணுன்னா கூட
நான் கேட்டு எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதை செய்வேன். இது என்னோட சக்ஸஸ் மந்த்ரான்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும், நான் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாததா 5 அவார்டு வாங்கிட்டேன். பெஸ்ட் மதர் கேரக்டர் 2 டைம்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன், பெஸ்ட் வில்லன் 2 டைம்ஸ் வாங்கியிருக்கேன், ஒரு தடவை சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வாங்கியிருக்கேன், 5 அவார்டு வாங்கியிருக்கேன். 5 அவார்டு வாங்கினோன்னே எனக்கு தெரியாததா, நான் அவார்டு வின்னர், நான் இவ்வளோ செஞ்சுருக்கேன், நான் ஏன் இன்னொருத்தர்கிட்ட கற்றுக்கணும்? நோ, எல்லா ஸ்டெப்லேயுமே லேர்னிங் ப்ராசஸ்ன்றது ஒன்று இருந்தே இருக்கும். எங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப காமன் மேன் ஒரு ரசிகைக்கிட்ட கூட இருக்கும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ரைம்ஸு நாங்கள் இந்த ரைம்ஸ் கற்றுக்கிற காலத்தில் அந்த ரைம்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இப்போது அது இருக்கலாம், அது கேட்குறதுக்கு இனிமையாக கூட இருக்கலாம். அது தெரியாத நமக்கு அதை கற்றுக்கணுங்கிற அந்த சின்ன குழந்தைகிட்ட கூட அதை கற்றுக்கணுன்ற அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வளர்ச்சி உண்டுங்க. ஆனால் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இனிமேல் நான் கற்றுக்க எதுவுமே இல்லை, அதனால் எனக்கு நான் யார்கிட்டையும் கற்றுக்க வேண்டான்ற அந்த ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாருமே வளர முடியாது. அதனால் எப்போவுமே ஓப்பன் மைண்டடாக இருக்கணும். அதை நான் பிலீவ் பண்ணுறேன். அது கூட என்னோட சக்ஸஸ் மந்த்ராவாக கூட இருக்கலாம். எல்லோரும் சொல்லுவாங்க, நீ ரொம்ப டவுன் டு அர்த் பர்சனாக இருக்க அப்படின்னு. எனக்கு அப்படி தோணலை. எனக்கு யதார்த்தமாக இருக்கணும்னு தோணுது, எல்லாரோடையும் சேர்ந்து யதார்த்தமாக இருக்கணும்னு தோணுது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சின்ன விஷயந்தான். நாங்கள் சாமி நம்பிக்கை நிறைய இருக்குது எனக்கு. நான் ஸ்ரீ வைஷ்ணவாஸ், நம்ம ஐயங்கார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன தெரியுங்களா, ஐயங்கார்ஸ் எப்போவுமே ஜென்ரலி நாராயணா, ஸ்ரீ வைஷ்ணவாஸ் நாராயணா மட்டும்தான் வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனை கூட ஒரு ஃபிலிமில் நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, விவேக் சொல்லுவான் நாமமா பட்டையா அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ஒரு கான்ட்ரவர்சி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் அது உண்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் ஐயங்கார்ஸுங்கிறதுனால நாமம் தான் வச்சுக்கணும், திருநீர் கூட வச்சுக்கூடாதுன்ற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த டைமில் நான் எனக்கு ஒரு நினைவு இருக்கிறது பார்த்தா எனக்கு ஒரு 12 வயசு இருக்குங்க. அப்போது நானும் எங்கள் அம்மாவும் திருட்டுத்தனமாக தாய் மூகாம்பிகைன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை பார்க்க போனோம். அந்த படம் பார்க்க போகும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதில் ஒரு சூப்பர் ஹிட் சாங் உண்டு, ஜனனி சாங். ஸோ அந்த ஜனனி சாங்கை இளையராஜா சார் பாடியிருப்பார். அந்த சங்கராச்சாரியர் அந்த மூகாம்பிகை எப்படி பூலோகத்துக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்ற அந்த கதையை அந்த பாட்டில் சொல்லுவாங்க. அந்த கோவில் எப்படி உருவாச்சின்றதையும் அந்த பாட்டிலேயே சொல்லிடுவாங்க. அந்த ஒரு படம் பார்த்துட்டு வந்தப்புறம் அதில் ஒரு நடிகை மூகாம்பிகையை நடிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க. யாருமே நாங்கள் சாமியை பார்த்துருக்க மாட்டோங்க. ஆனால் அந்த படத்தில் நான் அந்த வயசில் எனக்கு அவங்க தான் சாமியோ அப்படிங்கிற அளவுக்கு அழகாக இருப்பாங்க. எனக்கு அது ஒரு மூகாம்பிகை தான் நேர்லேயே வந்தது. அது உண்மையான சங்கராச்சாரியர், அந்த உண்மையான மூகாம்பிகை தான் நேரில் என் கண்ணு முன்னாடி வந்தாங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு அது மைண்டில் ஊறி போச்சு அந்த ஒரு சாங். ஸோ மூகாம்பிகைனா இவங்க தான் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பிக்சர் என் மைண்டில் அப்படியே உட்காந்துருச்சு. வீட்டுக்கு வர மாதிரி அம்மா அந்த பாட்டில் அந்த சாமியோட நல்லா இருந்தாங்கல்லம்மா அப்படின்னு பேசிக்கிட்டே வீட்டுக்கு வரேன். இதை முட்டாள்தனம் கூட சொல்லலாம், பைத்தியக்காரத்தனம் சொல்லலாம். ஆனால் இது உண்மையாக என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு கொஞ்ச நேரத்தில் எனக்கு அந்த முகம் எந்த அளவுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு என் மைண்டில் அப்படின்னு சொன்னால், எங்கே பார்த்தாலும் ஒரு கதவு, ஒரு செவுரு, ஒரு சேர், எங்கே பார்த்தாலும் அந்த முகம் மட்டுமே என் கண்ணு முன்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் லிட்ரலி அந்த அம்மாக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். சொன்னால் இப்போ இங்கே உட்காந்து இந்த செவரை பார்த்தா அந்த முகம் தெரியுது, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை எங்கள் அம்மா கவனிச்சுட்டு, என்னடா இது பைத்தியகாரத்தனமாக இவ செவத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்கா, சேரை பார்த்து பேசிகிட்டு இருக்கா, ஏதோ பைத்தியங்கத்தையும் பிடிச்சிருச்சா அப்படின்னு ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ என்கிட்ட கேட்குறாங்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதோ அந்த மூகாம்பிகிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எங்கள் அம்மா டோட்டலி அப்செட் ஆகிட்டாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோ, படத்தை காட்டி என்னமோ ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு ரொம்ப பயந்தாங்க. அதுக்கப்புறம் கோயிலில் போய் கேட்டாங்க ஒரு 2-3 ரூம். அது ஓரளவுக்கு முத்தி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பக்கம் எப்போ எங்கே போனோமா, குட் மார்னிங் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க குட் மார்னிங், பாய் மூகாம்பிகா, பாய் அப்படின்னு தான் அதுக்கிட்ட எல்லாம் பேசிட்டு போவேன். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது என்னடா இது, ஒரு ஃப்ரெண்டு என் கூடயே ட்ராவல் பண்ணுற ஒரு பர்சனாக அவங்க எனக்குள்ளே ஐக்கியமாயிட்டாங்க. அதுதான் உண்மை. ஸோ அதை அது அப்படியே நான் இறக்கிக்கிட்டேன். ஸோ என் கூட எனக்கு யாருமே தேவையில்லை. எங்கள் அப்பா, அம்மா,
தங்கச்சிங்க யாருமே தெரியல. எனக்கு எங்கே பார்த்தாலும் அம்மா தான் தெரியுறாங்க. அம்மாக்கிட்ட பேசிட்டு போகிறேன், அம்மாக்கிட்ட விஷ் பண்ணிட்டு போகிறேன். எந்த வேலை செஞ்சாலும் நான் இப்போ ஏதோ சொல்லியிருக்காங்க, இதை நான் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு அவகிட்ட நான் உத்தரவு வாங்கிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வளர்ந்துருச்சு. அப்போது வந்து கோவிலில் போய் எங்கள் அம்மா கேட்குறாங்க, இல்லை இப்படி ஒரு படத்தை காட்டினேன், அதனால என் பொண்ணு ஒரே மூகாம்பிகை பைத்தியமாயிட்டா, எப்போ பாரு அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒன்று வேலை பண்ணுங்கள், கொல்லூர் மூகாம்பிகைக்கு ஒரு தடவை கொல்லூருக்கு ஒரு தடவை கூட்டு போய் அவளுக்கு தரிசனம் பண்ணி வச்சுருங்க, அவள் ஆசை நிறைவேறிச்சின்னா இதெல்லாம் தானாக மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது நடக்கும்போது அதை சொல்லும்போது எனக்கு வயசு 12. ஆனால் அதுக்கப்புறம் என் வீட்டில் நான் சொன்ன மாதிரி கான்ட்ரவர்சி, அவங்க சிவன் கோயிலுக்கெல்லாம் என்னை கூட்டு போக மாட்டாங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அவங்க. நாராயணா கோவில் அப்படி தான். ஸோ எனக்கு வந்து ஐயா இவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டாங்களே, இனிமேல் இவங்க எங்களை எப்படியும் சிவன் கோயிலுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டாங்களே, மூகாம்பிகை கோவிலுக்கு எப்படி கூட்டு போவாங்க அப்படின்ற ஒரு இது. ஆனால் எனக்கு அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கேன், உன்னை பார்க்க நான் வரப்போகிறேன், எனக்கு சொல்லிட்டாங்க என்னை கூட்டிகிட்டு வர போகிறாங்க, உன் கோயிலுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு விதத்தில் தடையாகிட்டே வந்திருக்கும். எனக்கு அது போகவே முடியலை, எந்த ஸ்டேஜ்லேயும் போக முடியல. எனக்கு ஒரு கோவமே வந்துருச்சு. என்ன அவனுக்கு அவ்வளோ அவங்கக்கிட்ட நான் எந்த அளவுக்கு பேசிகிட்டு இருந்தேன்னா, சாமி அம்மான்ற பயம் கூட கிடையாது, வாடி போடி ஃப்ரெண்ட்ஸு மாதிரி பேசிகிட்டு இருப்பேன் அவகிட்ட. என்ன நீ உனக்கு அவ்வளோ திமிரா, எனக்கு நீ தரிசனம் தர மாட்டியா, உனக்கு அவ்வளோ இதுவா, நான் என்ன நீ உன் கோயிலுக்கு வரத்துக்கு எனக்கு இவ்வளோ தடை பண்ணுறியா, நீ என்ன பெரிய பருப்பான்ற ரேஞ்சுக்கு அவங்ககிட்ட சண்டை போட்டுட்ருப்பேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன், உங்ககிட்ட நான் இது பண்ண மாட்டேன்னு போவேன். ஆனால் ஒரு அரை மணி நேரம் கூட என்னால் அவங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ அப்போ என்னாச்சு, சரி கோயிலுக்கு எவ்ரி டியூஸ்டேஸ் அண்ட் எவ்ரி ஃப்ரைடேஸ் அம்மன் கோவில் எங்கே இருந்தாலும் சரி உள்ளே போய் அவகிட்ட சண்டை போடுறதுக்கு தான் போவேன். கும்பிடுறதுக்கோ இல்லை எதையாவது வேண்டிக்கிறதுக்கோ இல்லை, உன்னை பார்க்க ஏன் வர விட மாட்டேங்கிற, ஏன் என்னை வந்து நீ கொல்லூருக்கு கூப்பிட மாட்டேங்கிற, தரிசனம் தர மாட்டேங்கிறத சண்டை போட்டுகிட்டே இருப்பேன். போவேன் கோவிலில் போய் திருநீர்லாம் வச்சுப்பேன், வீட்டுக்கு வந்துடுறதுக்குள்ளே அழிச்சிட்டு உள்ளே வந்துடும். ஏன்னா வீட்டில் தெரியக்கூடாதுல்ல, திருநீர்லாம் வைக்கிறேன்னு தெரியக்கூடாது. ஸோ அழிச்சிட்டு வந்துடுவேன். ஸோ தினமும் இதே மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், எனக்கு வயசு 21, 12 வயசில் கோயிலுக்கு போகணுங்கிற மாதிரி ஒரு 2 தடவை பிளான் ஆச்சு, வேற ஒரு ட்ரிப்பு வழியாக பிளான் ஆச்சு. ஆனால் அந்த கோவில் வரைக்கும் போவோம், அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. உடனே பாதியோட அந்த கோவில் மண்டபம் வரைக்கும் போயிட்டு தீட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த கோவிலுக்குள்ளே போகிற வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. இவ்வளோ தூரம் ஆசை காட்டி என்னை நான் இன்னைக்கு பார்த்துருவேன்னு நினச்சி போகும்போது அது கூட நடக்கலை. ரிட்டர்ன் வந்துட்டேன். எனக்கு 21 வயசில் கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குழந்தையும் ஆகிடுச்சு. அதுக்கு 2வது குழந்தையும் பிறந்துருச்சு. அது பிறந்து ஒரு 6 மந்த்ஸ் ஆகிருக்கும், குழந்தைக்கு ஒரு 6 மந்த்ஸ். அந்த டைமில் அம்மாவும் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அம்மாவும் நானும் போகணுன்னு ரொம்ப நாளமாக துடிச்சிட்டு இருந்தேன், அந்த ஒரு விஷயம். ஸோ அந்த டைமில் அம்மாவும் இருந்தாங்க. ஸோ கோயிலுக்கு போயே ஆகணும்னு என் புருஷங்கிட்ட அடம்பிடிப்பேன். ஏன்னா அம்மாவை வீட்டில் தான் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, பொண்டாட்டியாவது இவர் கூப்பிட்டு போவாரோன்னு நினச்சி என் புருஷங்கிட்ட சண்டை போடுவேன். அவங்க தான் கூப்பிட்டு போகல, நீங்களாவது எனக்கு கோயிலுக்கு கூப்பிட்டு போங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு. அவங்களும் இதே மாதிரி அவங்க அம்மா எங்கள் மாமனார் கூட அதே மாதிரி தான் ஒரு மென்டல் ஸ்டேட் இருப்பாங்க, நாராயணா அப்படின்னு. ஸோ இது என்னடா இது முடியாது போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நடந்துச்சுங்க. கோவிலுக்கு போகிறேன். ஆனால் அந்த கோவில் பிரகாரத்துக்கு போகிற வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. போயிட்டுருக்கேன் உள்ளே போட்டோம், உள்ளே போன அப்புறம் தானே நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. போகிறேன்னா பார்க்க போகிறேன்னா அந்த துடிப்பு அதிகமாகிட்டே போச்சு, ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டே போச்சுங்க. போய் உள்ள தரிசனம் நின்று கோவிலுக்குள்ளே போய் அந்த அம்மன் முன்னாடி நிற்கும்போது தான் என் வாயில் அம்மானே வந்துச்சு. அத்தனை வருஷ தவம், 12 வயசுலேருந்து நான் பார்க்கணுன்னு தவிச்ச ஒரு முகம், நான் 23வது வயசில் கோவிலுக்கு போய் ஒரு 2 குழந்தைக்கு அம்மாவாயாச்சு. அது அங்கே போகும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு வைப்ரேஷன் உண்டாச்சுங்க. அம்மான்னு அப்போ தான் கத்தி அழறேன். எல்லாரும் அத்தனை கூட்டம் இருக்குது, நான் அழுதுகிட்டே இருக்கேன், கத்திக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் என்னாச்சுன்னு பயப்படுறாங்க. அன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க, 25 குங்கும அர்ச்சனையே நான் ஒரே இடத்துல நின்று பார்த்தேன்.
அவர் அந்த அர்ச்சகர் வந்து ஒரு மாதிரி ஆயிட்டார். அவர் ஐயோ ரொம்ப நாளாக தவங்க கிடந்துருந்தா போல இருக்குது, அம்மா நீ உனக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ உட்காந்து அம்மாவை தரிசனம் பண்ணு அப்படின்னு என்னை உட்கார வச்சுட்டாராங்க. 6 மாதம் குழந்தை, ஃபீட் பண்ணுற குழந்தை கையில் இருக்குது, அது கூட எனக்கு நினைவில்லை. ஸோ அங்கே உட்காந்து நான் அழறேன், அவளை பார்க்குறேன், ரசிக்கிறேன். அதுக்கப்புறம் சரஸ்வதி பீடத்தில் போய் 1.5 மணி நேரம் அவள் தேவி ஸ்துதியை பாடுறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு நான் பெத்த குழந்தைய ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் தான் ஐயோ குழந்தைக்கு நான் இன்னும் பால் கொடுக்கலையே, குழந்தைக்கு இன்னும் நான் சோறு விட்டலையே அப்படின்றது அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெறியாக அந்த அம்மனை நான் ஃபாலோ பண்ணேன். இன்னி வரைக்கும் என்னோடய இன்ஸ்டியூட் பேர் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ். அவளோட உத்தரவு இல்லாமல் இன்னைக்கு கூட நான் ஒரு ப்ராஜெக்டும் சைன் பண்ணுறதில்ல. இல்லை எந்த சைன் பண்ணுறதா இருந்தாலும் கமிட் பண்ணுறதா இருந்தாலும் அவள் உத்தரவு இல்லாமல் சாமி முன்னாடி போட்டு பார்ப்பேன். எஸ் ஆர் நோ அப்படின்னு ஒரு சீட்டில் எழுதி போட்டு பார்ப்பேன். அவள் உத்தரவு கொடுத்தா தான் அந்த ப்ராஜெக்டை நான் எடுப்பேன். இல்லை நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா இதுலேருந்து வர சக்ஸஸ் ஃபெயில்யூர் எல்லாமே உன்னோட காலடியில் தான் நான் போடுறேன். உன்னை நம்பி தான் நான் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், உன்னை நம்பி தான் நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ப்ளஸ் ஆனாலும் அது உனக்கு தான், எனக்கு மைனஸ் ஆனாலும் அந்த மைனஸ்ன்ற அவமானமும் உனக்கு தான். ஸோ எனக்கு புகழ் வந்தாலும் அவமானம் வந்தாலும் அது உன் காலடியத்தான் சேரும்னு சொல்லி நான் வந்து அன்னிலேருந்து அவளோட என்ன சொல்கிறது சரண்டர் ஆகிட்டேன் டோட்டலாகவே அவளுக்கு. ஸோ அவள் என்னோட பாதையில் 90% அவள் தான் இருப்பாள். அதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து என்னை இன்றைக்கி நான் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கேன் அப்படின்னா அந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஜீவன் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா வந்து நான் ஃபேமஸ் ஆகணும், என் பொண்ணை பார்த்து எல்லாரும் ரெக்கக்னைஸ் பண்ணணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் நான் அடையும் போது எங்கள் அம்மா என்கிட்ட இல்லை, என் கூட இல்லை. அது ஒரு வருத்தம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இந்த அம்மா இல்லைனாலும் அந்த அம்மாவும் இந்த அம்மாவும் மேலேருந்து எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. என்னோடய எஃபியோ இல்லை இன்ஸ்டாகிராமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவும் நானும் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ இருக்கும், எப்போவுமே இருக்கும். நான் எப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேனோ அப்போலேருந்து எங்கள் அம்மா கூடவே நான் ஃபேமஸ் ஆகணும் தானே நீ எதிர்பார்த்த. ஸோ நான் ஃபேமஸ் ஆகும்போது நீயும் என் கூட ஃபேமஸ் ஆகணும். இதுதான் வீணா வெங்கடேஷோட அம்மா அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியணும். நீ தான் எனக்கு இந்த அளவுக்கு என்னை வளர்த்து இந்த ஆசையை எனக்குள்ளே விதைச்சி என்னை இந்த நிலைமையில் ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கேன்றது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவும் என்னோடய ஃபோட்டோவும் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலரில் இருக்கும். அதை வந்து நான் இன்னி வரைக்கும் அதை சேஞ்ச் பண்ணலை, பண்ணவும் மாட்டேன். பிகாஸ் அது வந்து டில் தி எண்ட் ஐ வாண்ட் ஹர் டு பி வித் மீ. ஸோ நீங்கள் மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ்னு எடுத்தாலே மீ மான் தான் வரும் ஷார்ட் ஃபார்ம் வச்சிங்கன்னா. மீ என்ன நான், மான்னா அம்மா. ஸோ அந்த அம்மா கூட ஆகலாம், மூகாம்பிகை கூட ஆகலாம். ஸோ இந்த 2 அம்மாவோட நடுவில் 2 அம்மாவோட ஆசீர்வாதத்தில் தான் இந்த வீணா வெங்கடேஷ் எல்லா தொழிலையுமே என்னெல்லாம் தொழில் செய்ய முடியுமோ என்னால் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அத்தனை தொழிலையுமே நான் வந்து அம்மாவோட ஆசீர்வாதத்தோட இந்த சாமியோட அருளோட தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போவும் வருஷம் மூகாம்பிகையை நான் எப்போல்லாம் அவளை பார்க்கணும் வருஷம் போவேன். ஆனால் அவளை பார்க்கணுன்னு தோணும் போதெல்லாம் நைட்டாக கிளம்பிடுவேன் கோவிலுக்கு. அந்த அளவுக்கு எனக்கும் அவளுக்கும் ஒரு ரேப்போ இருக்குது. அந்த கோவிலில் நான் போய் நான் பேசி அவகிட்ட எதிர்க்க நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு வைப்ரேஷன். ஸோ நான் என்ன சொன்னாலும் நடந்துடும், அது சபிச்சாலும் நடந்துடும், நல்லது சொன்னாலும் நடந்துடும். அதனால் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பேன். எதையோ நான் ஏதாவது சொல்லி டக்குன்னு அது உண்மையாயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது என்கிட்ட பேசும்போது. ஸோ இது வரைக்கும் நான் என்னை வந்து யாரெல்லாம் ஹியூமிலேட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் வந்து என்னை என்கரேஜ் பண்ணாங்களோ எல்லாருக்குமே அவளோட பார்வை, அவளோட எல்லாரு மேலேயும் அவளோட பார்வை இருக்கும். அவள் என்னை இழிவாக காட்டும்போது அவள் என் ரெஸ்கியூக்கு வருவா, என்னை நல்லதாக காட்டும்போதும் அவள் என் ரெஸ்கியூக்கு வருவான்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இது வரைக்கும் நட போட்டுட்ருக்கேன். இதோட எல்லாத்தையோட உங்கள் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ பிகாஸ் நாங்கள் நடிக்கிறதோட சரி இல்லைங்க, நம்மளை வந்து பார்த்து ரசித்து நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது நல்ல விஷயம், இதை நீங்கள் இன்னும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறீங்கல்ல, அதுவே எங்களுக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமங்க. நம்ம எத்தனையோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கலாம், எத்தனையோ இந்த கைத்தட்டலும் இந்த என்கரேஜ்மெண்ட்டும் இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்டே கிடையாது. நீங்கள்லாம் எப்போ இதெல்லாம் நிறுத்திடுறீங்களோ அப்போ எங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையே கிடையாது. ஸோ உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்கள் எத்தனை நாள் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறீங்களோ, சப்போர்ட் பண்ணுறீங்களோ, அது வரைக்கும் நாங்கள் இருந்துக்கிட்டே இருப்போம்.
இப்படி ஒரு சப்போர்ட்டு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றிகள்.